ஜோதிட ஞானத்தை கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்குள்ள வீடியோ கொஞ்சம் நீட்டாக இருக்க போகுது. ஸோ அதனால் நான் இதை பாட்டாக தான் போட போகிறேன். மேபி மேக்ஸிமமாக ஒரு 3 பாட் வரலாம், இல்லைனா 2 பாட்டில் முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா 6, 8, 12 அதிபதிகளின் தசாபுத்திகளும் 6, 8, 12 இருக்கிற கிரகத்தோட தசாபுத்திகளும் வரும்போது அதோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம். மெயினாக இது பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ நான் 6, 8, 12 பற்றி சொல்லிக்கிறேன், அதோட சிறப்புகளை சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த 3ஆம் வீடும் இதுக்குள்ளே வரும். பட் 3ஆம் வீடு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. இதில் அதிகமாக பாதிப்பு கொடுக்குது 6, 8, 12. ஓகே, 6ஓட எக்ஸ்ட்ரீம் தான் 8ஆம் வீடு. 6ஆம் வீடு கொடுக்குறது 8ஆம் வீடு ஒன்று எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 6, 8 என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுங்க. என்னென்னா 6, 8, 12 லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக வரும். சரியா, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக வரும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருன்னு சொல்லுவாங்க. நோய், கடன், அப்புறம் வம்பு வழக்க கொடுக்கக்கூடிய இடம் 6. 8ஆம் இடம்ன்றது அசிங்கம், அவமானம், சடிதியில் உயிர் போகிறது, திடீர்னு உயிர் போகிறது, திடீர்னு ஏதாச்சும் விபத்து நடக்கும், கண்டம், பிரிவு, இதெல்லாம் 8ஆம் இடம் கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு ஒரு விஷயம் நடந்தது, நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு இந்த ஆள் இப்படி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த 8ஆம் இடம் தான் இதெல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் 12 விரயம், அது விரயஸ்தானம். எல்லா கைண்ட் ஆஃப் விரயமும் அங்கே இருக்கும். அண்ட் தென் சில பேர் ரொம்ப சீக்காகி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி ரொம்ப காலம் ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க, அடைப்பட்டு கிடக்கிறது ஒரு இடத்துல. இதெல்லாம் பாண்டு தான் குறிக்கும். சில பேர் தவறு பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் ரொம்ப காலம் அப்படியே ஜெயிலே சிறைப்பட்டு அடைப்பட்டு கிடக்கிறதுக்குள்ள இதெல்லாம் பாண்டு குறிக்கும். ஸோ இந்த 6, 8, 12 பார்த்தீங்களா எவ்வளோ மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிரகம் நிற்கிது, இல்லை இந்த வீட்டோட அதிபதிகள் தசாவோ புத்தியும் நடத்தும் போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தாக்கம் இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இந்த வீட்டோட அதிபதிகள் தசை நடத்தும் போது தாக்குதல் 100% இருக்கும். புத்தி நடத்தும் போது ஒரு 30 to 40% தான் நம்மளுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அந்த தாக்கம் இருக்கும், அறவே இருக்காது. புத்தி நடத்தும் போது இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, தாக்குதல் இருக்கும். ஆனால் தசாநாதன் கொடுக்குற அப்ரூவல் தான் புத்திநாதன் செயல்பட முடியும். ஸோ தசாநாதன் புத்திநாதனோட பவராக இருந்தாருன்னா நம்மளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதான். புத்திநாதன் ரொம்ப 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகமும், இல்லை 6, 8, 12 இருக்கிற கிரகமும், இல்லை 6, 8, 12 அதிபதிகளின் புத்தி நடக்கும் போதோ அந்த தசா நடக்கிறவர் புத்தி நடக்கிறதோட பவராக இருந்தாருன்னா புத்தி நடக்கிறோட கொஞ்சம் அடக்கி வச்சுப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட தீமைகள் குறையும். ஓகே, ஆனால் இப்போ நம்ம என்ன பேசுகிறதுனா, இவங்க தசாபுத்தி நடக்கும்போது எப்படி நம்ம இதுலேருந்து தாக்குதலை குறைச்சிக்கிறது, தாக்கமே வராமல் எதுவுமே நம்மளை பாதிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம கர்மா பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இல்லையா, அதை அனுபவிக்க தான் இங்கே வந்திருக்கோம். அதுதான் ஒன்லி பர்பஸ், என் கடவுள் அடி போய் சேர்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா கர்மாவையும் ஜஸ்ட் ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளால் அழிக்க முடியாது. நம்ம அந்த தாக்குதல் குறைக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஒரு வீட்டுக்கும் ஒரு கிரகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ அந்த 6, 8, 12 அதிபதிகள் இல்லை 6, 8, 12 இருக்கிற கிரகங்கள் தசாபுத்தி நடக்கும்போது எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் நம்மளுக்கு இதிலிருந்து இந்த தாக்குதல் குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நீ சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 12 வீடு இருக்குது. ஒரு கட்டத்தில் 12 வீடுகள் இருக்கும். 12 வீடில் ஒரு வீட்டுக்கும் ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 4 எலமெண்ட் தான் மொத்தமாக: நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஸோ இப்போ நீங்கள் மேஷத்துலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேஷம் நெருப்பு, ரிஷபம் எர்த், இவர் மிதுனம் காற்றாக வருவார், இவர் சந்திரன் நீராக வருவார். அதே மாதிரி திருப்பி சிம்மம் நெருப்பாக வரும், நம்ம கன்னி நிலம், துலாம் காற்று, இவர் விருச்சகம் நீராக வரும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான், தனுசு நெருப்பு, நிலம், மகரம் நிலம், கும்பம் காற்று, இவர் மீனம் திருப்பி நீராக வருவார். ஸோ இந்த சைக்கிளில் தான் போகும்.
ஓகே, அது ஒரு சைட்டா. அதுக்கப்புறம் கிரகங்களை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, கிரகங்கள் வந்து 9 கிரகங்கள் இருக்குது. அதில் 2 வந்து சாயா கிரகம்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் அதுவும் நம்ம மனிதர்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்கக்கூடியது தான். ராகு கேது பற்றி தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து கேதுலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ கேது வந்து எந்த தெய்வத்தை குறிக்கும் அப்படின்னா விநாயகரை குறிக்கும். ஓகே, ரெண்டாவது சுக்கிரன் வந்து லட்சுமியை குறிப்பார். அடுத்தது சூரியன் வந்து சிவனை குறிப்பார். அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அம்மன் இருக்காங்களே, இந்த மாதிரி நிறைய அம்மன் இருக்காங்களே, அந்த அம்மன்லாம் வந்து சந்திரன் தான் குறிப்பார். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் வந்து முருகனை குறிப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் ராகு வந்து துர்கை வந்து ராகு குறிப்பார். பர்டிகுலராக துர்கை தான். ஆஃப்டர் தட் வந்துட்டு இவர் சனி வந்து சனி வந்து சிவனையும் குறிப்பார். அதே சமயத்தில் முக்கியமாக வந்து காவல் தெய்வங்கள், குலதெய்வங்கள் இவங்களை வந்து அதிகமாக வந்து குறிப்பார். ஓகே, அதுக்கப்புறம் புதன் வந்து விஷ்ணு குறிப்பார். விஷ்ணு சம்மந்தப்பட்ட அத்தனை அவதாரங்கள் இருக்குல்ல, கிருஷ்ணா, ராமர், நரசிம்மர் எல்லாம் வந்து மகாவிஷ்ணு, இதெல்லாமே வந்து புதன் வந்து குறிப்பார். அதுக்கு அங்கிட்டு வந்துட்டு ஸோ புதன் வரைக்கும் தான். ஸோ 9 கிரகத்தோட தெய்வத்தை நான் சொல்லிட்டேன்.